ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி செம்ம டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் டெல்லி ஃபேமஸ் மசாலா ஷிக்கன்ஜி. இந்த மசாலா ஷிக்கன்ஜி செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களே போதுமானதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா ஷிக்கன்ஜி செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் போக புதினாவும் எலுமிச்சம்பழமும் ரொம்ப தேவைங்க. இப்போது நான் மீடியம் சைஸ் கண்ணாடி டம்ளர் 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 விதமாக மசாலா ஷிக்கன்ஜி இதில் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 1/4 டீஸ்பூன் 2 டம்ளர்லேயுமே தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஸ்பூன் தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி தூள் உப்பு போட்டுக்கிறேங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அதே ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து டைஜஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா பொருட்கள் தாங்க. அடுத்து காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த ஜீனி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே மீடியம் சைஸ் டம்ளர்னால நான் இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு 2த்துலேயும் பாதி பாதி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் சாதாரண சோடா கலக்க போகிறேங்க. இந்த சோடா சேர்த்த உடனே இந்த மசாலா, ஜீனி, இந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே சேர்ந்து கலந்து ரொம்ப அருமையான டேஸ்டியான ட்ரிங்காக இருக்கும். இன்னொரு டம்ளரில் நான் வெறும் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை அசிடிட்டி உள்ளவங்களுக்கு அது குடிக்க முடியாது இல்லையா, அதனால் வெறும் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெறும் தண்ணி சேர்க்குறனால அரைப்பழம் இல்லைங்க, ஒரு எலுமிச்சம்பழம் கூட அதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ சீனி நல்லா கரையணும், மசாலா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா ஸ்பூனை விட்டு கிளறி விட்டுக்கோங்க. சம்மர் ட்ரிங்க்னாலே நல்லா கூலிங்காக இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் 2 டம்ளர்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட இப்போது நம்ம கொஞ்சம் புதினா இலைகளை அலசி அதோட சேர்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான டெல்லி ஃபேமஸ் மசாலா ஷிக்கன்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை செஞ்சு குடிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.